அப்போ கர்த்தர் ஒருத்தனுக்கு முன்னாடி போகும்போது அவன் எந்த மனநிலையில் இருக்கிறான் தெரியுமா? இந்த இடத்துல வேறொரு தெய்வமோ வேறொரு நாமமோ இருக்கவே கூடாது. இதான் வைராக்கியம். வைராக்கியம். என் முன்னணியில கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் நடத்தணும்னா விக்கிரகங்களை விலக்கணும், அந்நிய தெய்வங்கள் இருக்க கூடாது. யாக்கோபுடைய மகள் தேசத்தை பார்க்கும்படி போவா. அவ லைஃப்ல ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துரும். இதுல அந்த சம்பவங்கள் நான் சொல்லவில்லை, ஆதியாகமம் 34 இருக்கிறது. இதுல யாக்கோபுடைய வாசனையும் கெட்டு போயிடும். யாக்கோபு பார்ப்பாரு, வேலைக்கு ஆகாது. என்ன ஆண்டவரே, என் வீட்டில் என் குடும்பத்தில் நான் உண்மை ஆராதிக்கிறவன் அல்லவா, எப்படி ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இந்த எல்லைக்குள்ள வந்துட்டு? தாவீதுக்கு யாக்கோபு புரியல. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். நல்ல கவனமா கேளுங்க. அந்நிய தெய்வங்களை எல்லாம் விலக்கிட்டாங்க. அந்த அந்நிய தெய்வத்தின் ஒரு அடையாளம் கூட பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடாது. ஆமென். சத்துரு உரிமை பாராட்டுகிற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சத்துருவுக்கு டோரை உருவாக்கி கொடுக்க கூடாது. ஆமென். சத்துருவுக்கு வாசலை உருவாக்கி கொடுக்க கூடாது. கவனிச்சீங்களா? அப்ப 35 இவங்க செஞ்சதை 34 செஞ்சிருந்தா தீனால் தீட்டுப்பட்டிருக்க மாட்டான். தேவனால் என்ன உண்டாயிற்று? பயங்கரம் உண்டானதுனால இந்த வார்த்தைக்கு அவர்கள் யாக்கோபின் குமாரரை, அப்ப ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரே, அதனாலதான் இந்த வெளிச்சம் யாக்கோபுக்கு 34 இல்லை. அதாவது தன்னை மாற்றுறதுக்கு யாபோ காட்டின் கரையில உட்கார்ந்தார், தன் குடும்பம் மாறதுக்கு உட்காரல. தான் நான் மாறிட்டேன். யாபோ காட்டின் கரையில உட்கார்ந்து நான் மாறிட்டேன், என் குடும்பம் மாறணுமே. மீண்டும் சந்திக்கிறார் கர்த்தர், மீண்டும் சந்திக்கிறார். ஆமென். ஒரு குடும்பத்தில் யார் முதலாவது ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்ககிட்ட தான் உத்தரவாதம் இருக்கிறது.